சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி, நான் தினமும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நீ எடுக்கிற அந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அனுப்பி வச்சிட்டேன்ல, அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்கும்போது, என்ன விஜயா சொல்கிற, நான் சரியாக தான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு இன்னும் ஃபோன் பண்ணலை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ நினச்ச மாதிரியே எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. அது மட்டுமா, என் ஃப்ரெண்டு மூலமாக நீ நினச்சது எல்லாமே நடக்க போகுது. அவங்க தானே சொன்னாங்க ஆதாரத்தை அனுப்பி வச்சா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உண்மையாகவே நீங்கள் உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு. அதனால் என் ஃப்ரெண்டெல்லாம் அதை பார்த்துப்பா, கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் இந்த மீனாக்கு உதவி செய்கிற மாதிரியும் இந்த கிருஷிக்கு உதவி செய்கிற மாதிரியும் ஒவ்வொன்றா நான் செஞ்சிட்ருக்கேன். சொல்லப்போனால் மற்ற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். அப்போ என் வீட்டில் உள்ள எல்லாரையும் வெளியில் இருக்கவங்க மதித்து பேசுவாங்கல்ல, அது மட்டுமா எல்லாரையும் பாராட்டுவாங்கல்ல, அதை பார்த்து என்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்க போகிறாங்க. என் வீட்டிலையே நான் நல்ல மாமியாராக இல்லைன்னு என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. என் மாமியார் ஊர்லேருந்து வருவாங்கல்ல, அவங்க கூட மீனா முத்துவை தான் ரொம்ப மதிப்பாங்க, என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்த உடனே வீட்டு வேலையெல்லாம் என்னை செய்ய வைப்பாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மீனாவும் முத்தவும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, கேட்காமையே உதவி செய்கிறாங்க. அதனால் எல்லாரும் தேடி வந்து அவங்கள மதிக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, என் கோவத்தை மட்டும்தானே எல்லாரும் பார்த்துருக்காங்க. இப்போ புரிஞ்சுப்பாங்க நான் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறேன், என்னெல்லாம் செய்கிறேன்னு அப்படின்னு சொல்ல. ஏன் விஜயா, நீ என்ன உண்மையாக இந்த உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்க? ஏமாத்திட்டு தானே இருக்க, அதுக்கப்புறம் என்ன இப்படிலாம் பேசுகிற? உனக்கு நீ நினச்ச மாதிரியே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அது என் ஃப்ரெண்டு மூலமாக கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நீ யாருக்காவது உதவி செய்வியா, பணம் கொடுப்பியா, இல்லை சாப்பாடெல்லாம் கொடுப்பியா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் இதுக்கு மற்றவங்களுக்காக இப்படி பணத்தெல்லாம் செலவு செய்யணும்? நான் நினச்சது நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்பயும் போல தான் இருப்பேன். எனக்கு மற்றவங்க மூலமாக பாராட்டு கிடைக்கணும், எல்லாரும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நீ என்ன விஜயா சாதிச்ச அப்படின்னு என் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி மற்றவங்கள பற்றி நான் ஏன் யோசிக்கணும், மற்றவங்களுக்கு ஏன் நான் பணம் கொடுத்து உதவி செய்யணும், எனக்கு ரொம்ப அவசியம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதானா பார்த்தேன், இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய செய்ய உன் மனசு மாறிடும், நீ திருந்திருவேன்னு நினச்சேன். ஆனால் ஏமாத்துறது மட்டும்தான் உன்னுடைய எண்ணம். இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டா. அது மட்டும் இல்லை, அவள் பெரிய வேலையில் இருக்கா, உண்மை தெரிஞ்சதுன்னா உன்னை போலீஸில் மாட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்ல. ஏன் பார்வதி, என்னை மட்டும்தான் மாட்டி விடுவாளா? என்னை பற்றி நீ கூட தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்ல விதமாக சொல்லியிருக்க, அப்போ உன்னையும் தானே உன் ஃப்ரெண்டு தப்பாக நினைப்பான்னு சொல்லும்போது, போதும் விஜயா, உனக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. சீதாவோட தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு விஜயா வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமாக, எப்பயுமே மீனா குடும்பத்தை பார்த்தாலே கோவப்படுற விஜயா ஃபங்க்ஷனில் முன்னாடி நின்று நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கிறாங்க. அது மட்டுமா, மீனா அம்மாவை பார்த்து சம்மந்தின்னு கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அவங்க இந்த ஃபங்க்ஷனை என்னவோ அவங்களே நடத்துகிற மாதிரி அங்கே எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இப்படியெல்லாம் நடித்து ஏமாத்திட்டுருக்க. இதை பார்த்துட்டு நம்பி அப்படியே மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலையும், பரவாயில்ல விஜயா, நான் சொன்னதுக்காக இப்படி உடனே மனசு மாறுவான்னு எதிர்பார்க்கல, இங்கே சீதா வீட்டுக்கு வந்தது பெருசுன்னு நினச்சா எல்லாரையும் நல்லா உபசரிக்கிறா, எல்லாரையும் மதித்து பேசி, அது மட்டும் இல்லாமல் விஜயா வந்து எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குற மாதிரிலாம் நடந்துக்கிறா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் என் அம்மா பார்த்தாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. வீட்டுக்கு திரும்பி வராங்க விஜயா. என்ன அங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் வீட்டுக்கு வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பார்வதி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டலன்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், அந்த ஃபங்க்ஷனையே நீ தான் நடத்தின, அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சேன்னு என் ஃப்ரெண்டு நம்புகிற மாதிரி அப்படியே ஆதாரத்தை எடுத்து வச்சுருக்கேன். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு பார்வதி கிளம்புறாங்க. மீனா அங்கே வந்து விஜயாவோட கையை பிடிச்சிட்டு, அத்தை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தீங்க, அது மட்டுமா என் தங்கச்சிக்கு உதவி செஞ்சீங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே, அங்கே வந்த எல்லாரும் உங்களை பாராட்டி பேசினாங்கத்த, நீங்கள் உண்மையாகவே மனசு மாறிட்டீங்களா, இல்லை எங்களை நம்ப வைக்கணும்னு இப்படிலாம் செய்கிறீங்களான்னு கேட்க. ஏன் மீனா, உன்னை நம்ப வச்சு பெருசாக எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் ஏதோ செய்யணும்னு நினச்சேன், அதனால் உதவி செஞ்சேன், மற்றபடி உன் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறையோ பாசமோ இல்லை. உன் தங்கச்சி சீதா மேலே உள்ள அக்கறையிலையோ இல்லை உங்கள் அம்மாவை வந்து பாராட்டணுன்றதுக்காகவோ நாங்கள் வரவே இல்லை, எனக்கா வரணும்னு தோணுச்சு, காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்டி, அதனால தான் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். நான் மனசு மாறிட்டேன்னு தேவையில்லாமல் என் முன்னாடி நின்று அழுதுகிட்டே நிற்காத, உனக்கு என்னை பற்றி சரியாக தெரியல மீனா, புரிஞ்சுப்ப,
போய் வீட்டில் வேறு வேலை இருந்தால் பாரு, அதை விட்டுட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் மீனா, அம்மா நல்லவங்க மாதிரியும் பேசுகிறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எப்பயும் போல் கோவப்படுறாங்க, புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அம்மா எப்பயும் போல் மற்றவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசி இந்த மாதிரியே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, ஆமாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன செய்ய, அத்தை உதவி செய்கிற மாதிரி செய்கிறாங்க, அதுக்கப்புறமா தன்னுடைய வேலையை வேற காமிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ஆனால் சீக்கிரமாக ஏதோ ஒரு உண்மை நமக்கெல்லாம் தெரிய வரப்போகுதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. விஜயா இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க ஒன்றும் புரியலன்னு நினச்ச முத்து யோசிக்கிறாரு. அம்மா கிட்ட எதுக்காகமா இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் உண்மை நமக்கு தெரியவே தெரியாது. இதே பார்வதியத்தை கிட்ட கேட்குற மாதிரி கேட்டால் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் பார்வதியத்தை உண்மையை சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருந்த முத்து சவாரிக்கு கிளம்பி போகும்போது கூட நம்ம எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. சவாரியெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டே வரும்போது, என் அம்மா மனசு மாறிட்டாங்களா இல்லை எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல செல்வம்னு சொல்ல, சந்தோஷமாக அவங்க பேசும்போது நீயும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதான். உன் அம்மாவை மாற்ற முடியாத முத்து, அவங்க திருந்த மாட்டாங்க. ஆனால் இப்படி செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்ல, சரி செல்வம், அப்படியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கார் செட்டுக்கு போ, நாங்கள் பார்வதியத்தை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு முத்து கிளம்பி போகிறாரு. அங்கே பார்வதியும் வா முத்து அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து சொல்கிறாரு, அத்தை நீங்கள் என்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை, ஆனால் இப்போ வர வர நீங்கள் எதுக்காக அம்மா எங்கே போனாலும் பின்னாடியே வரீங்க, அது மட்டும் இல்லை அம்மா என்ன செஞ்சாலும் அதை ஏன் உங்கள் ஃபோனில் ஆதாரமாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது தானே. அம்மா எதுக்காக மீனா கிட்ட நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறம் கொடுத்த அந்த புது துணியெல்லாம் வாங்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டில் அந்த கிறிஷ்கிட்டையும் அவனுக்கு டான்ஸ் சொல்லித்தரேன், நல்லபடியாக உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நீ என்னை பாட்டின்னு கூட கூப்பிடாதன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதை பார்க்க ரொம்பவே குழப்பமாக இருக்குது. மீனா ரொம்ப பாவம், இப்படிலாம் எங்கள் அம்மா செய்கிறது மீனாவை ரொம்ப ஏமாத்துற மாதிரி இருக்குது. மீனா என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவள் பெருசாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்லை. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவள் பெருசாக படிக்கலை, சம்பாதிக்க தெரியல, ஏன் பணக்கார வீட்டிலேருந்து வரலன்னு எங்கள் அம்மா மீனாவை கஷ்டப்படுத்துறதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமா தெரியாதா? இப்போ மறுபடியும் என்ன புதுசாக இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தான் நடக்குது? நீங்களும் சொல்லலைன்னா இதை பற்றி நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதாக போயிடும். உண்மை தெரிஞ்சால் அப்புறம் எங்கள் அப்பா கோவத்தில் எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, என்ன முத்து, இந்த விஜயா செய்கிறதுக்கெல்லாம் நான் காரணம்னு நீயும் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறியே. எனக்கும் இந்த விஜயா செய்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை முத்து. சொல்லப்போனால் விஜயா நீ சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் நடித்து ஏமாற்றிட்டுருக்கா, எனக்கு தெரியும். ஆனால் நான் உண்மையை சொன்னால் அந்த விஜயா என்னை சும்மா விட மாட்டாளே. உங்கள் அம்மா மனசு மாறினா எப்படி இருக்கும்னு இப்போ பார்த்து நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீ ஏன் என்கிட்ட கேள்வி கேட்குற? உங்கள் அம்மா விஜயா கிட்டேயே இதை பற்றி பேச வேண்டியதானே அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கூடனே முத்துவும், அத்தை நான் உங்களை நம்பி தான் உண்மையை கேட்கலான்னு வந்தேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் உண்மையை சொல்லிடுவாங்களா? தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. என்னை நீ நம்பலையான்னு கேட்பாங்க. நான் என்ன செஞ்சால் உனக்கு என்னன்னு கேட்பாங்க. ஏற்கனவே என்னை தன்னுடைய மகனாக கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்படி பெரிய தப்பு எதுவுமே செய்யலத்த அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ எனக்கு சொல்லக்கூடிய நிலமையில நான் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா ஏதாவது தேவையில்லாமல் எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்களா, தப்பு செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்ல, விஜயா என்ன பெரிய தப்பு செஞ்சிட போகிறா, அவள் மனசு மாறணும்னு நினைக்கிறா, அதனால் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா வந்துடுறாங்க. பார்வதி, என்ன பேசிகிட்ருக்க, என்ன சொல்லிகிட்ருக்க இந்த முத்துக்கிட்டேன்னு கேட்க, உடனே முத்துவும், நீங்கள் இப்போ வரமாட்டிங்களே, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரமாச்சே, அதான் நான் பார்வதியத்தையை பார்க்க வந்தேன்னு சொல்ல, எனக்கும் உன் மேலே சந்தேகம் வந்தது. ஆமாம், நான் வீட்டில் என்ன செஞ்சால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அப்புறம் எதுக்காக மீனா கிட்ட நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி அந்த புது துணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆதாரத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த துணியை திரும்பி வாங்கினீங்க? மீனா மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அதையே நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படி தான் செய்வேன், அவளெல்லாம் என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நாங்கள் உங்களை மருமகளாக ஏற்றுக்கவும் சொல்லலை, ஆனால் எதுக்காக நடித்து ஏமாத்துறீங்க, என்ன காரணம் அப்படின்னு முத்து கேட்குறாரு. கண்டிப்பாக உனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணுமான்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்துவும், ஆமாம் தெரிஞ்சு தான் ஆகணும், வீட்டில் வர வர நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் பார்வதியத்தைக்கும் தெரிஞ்ச உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைனா அப்பா கிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்லும்போது, சொல்லு, உன் அப்பா கிட்ட போய் சொல்லு, உங்கள் அப்பா நான் மனசு மாறிட்டேன்னு சந்தோஷத்தில் இருக்காரு, எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை வரணும், என்னை அவர் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அப்படி தானே, இதனால தாண்டா உன்னை என் மகனாகவே ஏற்றுக்காமல் இருக்கேன், குடும்பத்தை பிரிக்க உனக்கு தான் தெரியுமே, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க,
அதனால தானே இப்போ வரைக்கும் உன்னை என் மகனாக ஏற்றுக்காமல் இருக்கிறேன். உன்னால் முடிஞ்ச என்ன வேணாலும் செய், ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி விஜயா பேச, முத்து எந்த பதிலும் பேசாமல் தலை குனிஞ்சு கண் கலங்கிக்கிட்டே, யாரும் எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் செய்கிற இந்த வேலையால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்பீங்க. கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிக்க போகிறீங்க. அப்போ நான் பேசிக்கிறேன். எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறது உங்களுக்கு வேலை தானே, எனக்கு தெரியாதா? அத்தை, நீங்களும் என் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்காதீங்க அத்தை, பார்த்து கவனமாக இருங்க 2 பேரும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, என்ன விஜயா முத்து இப்படிலாம் பேசிட்டு போகிறான்? உன் பையன் முத்துவை நீ என்ன ஏற்றுக்காம இப்படிலாம் பேசி திட்டி அனுப்புறியே, இதனால் எதுவும் பிரச்சனை வருமா? அப்படி போலீஸில் நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்ல, இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது? நாம ஏன் மாட்டிக்க போகிறோம்? ஆதாரம் தெளிவாக இருக்குது. எல்லார்கிட்டேயும் நான் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன், அவ்வளவு தானே, இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் முத்துக்கிட்ட இப்படிலாம் நீ பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. போதும் போதும், அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு. அந்த முத்துவாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நான் எதுக்காக இப்படி செய்கிறேன்ற உண்மையை கண்டுபிடிச்சி என் வீட்டுக்காரர்கிட்ட என்னை மாட்டி விடணும்னு நினச்சான். அது நடக்கலைன்ன உடனே கோவமாக பேசிட்டு போகிறான். நாம் எதுக்காக போலீஸ்கிட்ட மாட்டிக்க போகிறோம்? அந்த ரோகிணி மாதிரி நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோமா என்ன? இல்லையேன்னு சொல்ல, இல்லை விஜயா, நீ தான் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறியே, அதுவும் தப்பு தானே. என் ஃப்ரெண்டுக்கு இது தெரிஞ்சால் பிரச்சனையாயிருமோன்னு இப்போ முத்து பேசிட்டு போனதுக்கப்புறமா இன்னும் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. ஏற்கனவே இங்கே பார்வதி விஜயாவை பற்றின எல்லா ஆதாரத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அனுப்பிக்கிட்டே இருக்க, அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு அதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்ல, இப்போ கூட விஜயா சீதாவுக்கு அவங்களே இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க கிறிஷை படிக்க வைக்கிறது, அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறதுன்னு, அந்த பையனுக்குன்னு யாரும் இல்லைனாலும் கிறிஷை நல்லா பார்த்துக்கிறாங்களே இந்த விஜயா. அதை மட்டுமா, வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க அந்த வீட்டில் உள்ள மருமக எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஆதாரத்தை பார்த்து விஜயாவை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம பார்வதியோட ஃப்ரெண்டு இப்படி நினைக்கிறாங்க. இதை பற்றி பேசுறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்வதியோட ஃப்ரெண்டும் அங்கே வரும்போது தான் இங்கே பார்வதியும் விஜயாவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, என்ன பார்வதி, நீ இந்தெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் நீ நினைக்கிறியா? நான் என்ன பெருசாக தப்பு செஞ்சுட்டேன்? என்னையும் எல்லாரும் பாராட்டி பேசணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாருமே தேடி என்னை பாராட்டணும்னு நினச்சி ஏதோ இப்படி சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இதில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்டு மட்டும் நான் மற்றவங்களுக்கு உதவி தான் செய்கிறேன் அப்படின்னு நம்பி எனக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். என் வீட்டில் உள்ளவங்களாம் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்கப்புறமா என்னை பற்றி யார் கண்டுக்க போகிறது? அதனால தான் நானே இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி இந்த ஆதாரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் இருக்கேன். நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்றைக்கும் நினச்சதே இல்லை. எனக்கு பணம் இருக்கணும், எனக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நானே இங்கே மனோஜ்கிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் பணத்தை கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். இப்போ நான் என் பணத்தையே செலவு செய்கிறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அதுக்காக தான். மற்றபடி மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே பார்வதியோட ஃப்ரெண்டு வாசலில் நின்று கேட்டுடுறாங்க. அங்கே வந்தவங்க உள்ளே போகாமல் இவங்க பேசுகிறத கேட்டுட்டு பார்வதியோட ஃப்ரெண்டு ரொம்ப பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன இந்த பார்வதியும் இந்த விஜயாவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கு அப்போ அவங்க அனுப்பின ஆதாரம் எல்லாமே அவங்க ஏமாற்றி பொய் சொல்லி அனுப்புனதா? இதெல்லாம் நான் நம்பிட்டு விஜயா ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நான். விஜயாவோட குணம் என்னன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ விஜயா அவங்க மருமக கிட்டலாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே. விஜயா வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இவங்க பேசுகிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், இதையும் ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, விஜயா மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவங்க மருமக கிட்ட உண்மையாகவே விஜயா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டில் போய் கவனிக்கணும். அந்த ஆதாரத்தை வச்சு விஜயாவை நான் போலீஸில் மாட்டி விடுறேன். என்னை ஏமாற்றி பொய் சொல்லி அவங்க நினச்சதை பெருசாக சாதிக்கணும்னு நினச்சா நான் சும்மா விட்டுருவேனா? என்ன ஏமாத்தணும்னு நினச்ச பார்வதியவும் விஜயாவையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்காக எனக்கு ஆதாரம் வேணும், நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கே விஜயா வீட்டுக்கு போகிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க மருமக மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கிறதா சொன்னாங்களே, இந்த வீட்டுக்கு மீனாவை மருமகளாக கூட்டிகிட்டு வந்ததே நான் தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்னை ஏமாத்துனாங்கல்ல. இனி நான் யாருன்னு இந்த விஜயாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச பார்வதியோட ஃப்ரெண்டு இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
இது தெரியாத இங்க விஜயாவும் பார்வதியும் கண்டிப்பா விஜயாக்கு நினைச்ச மாதிரியே பெரிய பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்க. மீனா எப்பயும் போல இங்க பூவெல்லாம் கொடுத்துட்டு அங்க தன்னுடைய அம்மாவையும் பார்த்துட்டு அங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்க சந்திரா சொல்றாங்க, மீனா எனக்கு சம்மந்தி அங்க வந்து சீதா வீட்டுக்கு வந்தது, ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி வச்சதுன்னு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, என் அத்தை எதுக்காக மனசு மாறுனாங்கன்னு தெரியல. ஆனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அடுத்தவங்களுக்கு உதவி செய்ற மாரி அவங்க நடிச்சு ஏமாத்துறாங்க. உண்மையா அவங்க மனசு மாறலம்மா. நீங்களே பார்த்தீங்கல்ல. எங்க அத்தை என்ன உதவி செய்ற மாரி அவங்க செஞ்சாலும், அத உடனே பார்வதி அத்தை ஆதாரமா எடுக்குறாங்க. ஒருவேள அவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களான்னு நினைக்கிறேன். சரியா புரியலம்மா அப்படின்னு சொல்ல, என்னவா இருந்தாலும் உன் மாமியார் மனசு மாறுனது உண்மைதானே? இல்லைனா சீதா ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்களா? சீதாவை மட்டும் இல்லாமல் என்கிட்டயும் வந்து சம்மந்தின்னு கூப்பிட்டு எவ்வளோ நல்லபடியாக பேசுனாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சீதா வாழ்க்கையில் சீதா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்ததுனால சீதாவோட மாமியாரை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் இங்கே சீதாவோட ஃபங்க்ஷனில் ஓ மாமியாரை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு மாமியார் கிடைக்க மீனா கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவங்க எப்பயும் மனசு மாறாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் தாம்மா அப்படி நினைக்கிறீங்க. எனக்கு கூட எங்கள் அத்தை என்கிட்ட பேசி புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறமா அந்த துணியை வாங்கிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. மா அவங்க இப்படி பேசுகிறதையும் என்னால் நம்ப முடியல. எப்பயும் போல் இருந்தால் கூட பரவாயில்ல, அடிக்கடி இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்ல, என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், நீ அந்த வீட்டோட மருமக. உன் மாமியார் என்ன சொன்னாலும் நீ தான் பொறுமையாக இருக்கணும். எனக்கு என்னவோ உன் மாமியார் அந்த விஜயா உண்மையாகவே மனசு மாறின மாதிரி தாண்டி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அம்மா நீ வேற, என் மாமியாரை பற்றி எனக்கு தானே தெரியும். இப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போன உடனே வேற மாதிரி பேசுவாங்கம்மா. இதெல்லாம் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு நானே உன்கிட்ட வந்து அவங்க எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீ புரிஞ்சுப்ப என் மாமியாரை பற்றி அப்படின்னு மீனா தன்னுடைய அம்மா சந்திரா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்க சந்திரா யோசிக்கிறாங்க, மீனா என்ன இப்படி பேசுறா? சம்மந்தி என்னைக்கும் இல்லாம என்னை கூப்பிட்டு சந்தோஷமா பேசுனாங்களே இந்த ஃபங்க்ஷன்ல. நீங்க வாங்க சம்மந்தி, என் பக்கத்துல வந்து நில்லுங்க. நீங்க தான் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு அவ்வளோ உரிமையோட என்னைக்கும் இல்லாம என்கிட்ட பேசினதை பார்க்க அவங்க உண்மையாவே மனசு மாறிட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா மீனா சொன்னதையும் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க. மீனா அங்க பூவெல்லாம் குடுத்துட்டு எப்பயும் போல வீட்டுக்கு போக, இங்க வாசல்ல நின்னுட்டு இருந்த விஜயா சொல்றாங்க, "என்னடி இவ்ளோ நேரமா எங்க போயிட்டு வர?" அப்படின்னு கேட்க, "அத்தை, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, ஏன் வெளியிலயே நிக்க வச்சு என்ன திட்டுறீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சொன்னா. நீ என்ன அங்க என்னவோ பூ குடுத்து நெறைய சம்பாதிக்கிற மாரி, நீ பாட்டுக்கு வேலையெல்லாம் முடிக்காம கிளம்பி போயிட்ட. யார கேட்டுடி வெளியில போனேன்னு சொல்ல?" "யார கேட்டா நான் வெளியில போகணும்? உங்க பையன் நீ சம்பாதிக்கணும் மீனான்னு எனக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான வாய்ப்பையும் தேடி கொடுத்துருக்காரு. நான் எப்பயும் போல வேலைக்கு போனேன். இப்ப என்ன வீட்டு வேலையை நான் செய்யல. எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் கிளம்பியிருக்கேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் பேச முடியாது. விடுங்க அத்தை, நான் உள்ள போகணும்னு சொல்ல, அதென்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் மனசு மாறிட்டேன்னு உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்லன்னு கேட்க, ஆமாத்த, உங்களை பற்றி எனக்கு தானே தெரியும். என் அம்மா நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சந்தோஷமா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுனதை பார்த்து நீங்கள் உண்மையாகவே மனசு மாறிட்டீங்க, திருந்திட்டீங்கன்னு இப்போ கூட உங்களை தான் பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வீட்டு வேலையை நான் பார்க்கணும். நானும் இங்கே உங்கள் பையன் முத்துவும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. அது உங்களுக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் எங்கே போயிட்டு வர, உங்கள் அம்மா கிட்ட என்ன பேசினேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேள்வி கேட்குறீங்களே தவிர்த்து, என்னைக்காவது சாப்பிட்டியா மீனா, நீ நல்லா ரெஸ்டடு மீனான்னு கொஞ்சமாவது அக்கறையாக பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உன் மேலே நான் எதுக்கடி அக்கறை வைக்கணும், பாசம் வைக்கணும்? எனக்கு பிடிக்காத அந்த முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்ததே தேவையில்லாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். உன் மாமனார் மட்டும் இப்படி ஒரு முடிவெடுக்கலைன்னா முத்துவுக்கு இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜயாவை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு பார்வதியோட ஃப்ரெண்டு நினச்சதால அதே சமயம் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு அவங்க கிளம்பி போக, வெளியில் நின்றுட்டு இருக்க மீனாவை பார்வதி விஜயா வந்து இப்படி பேசி திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, எனக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஏன் என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து பொறுப்பாக தானே இருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்ய முடியும்? ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசுகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க? என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் திருந்திட்டீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி பேசுகிறீங்களேன்னு நினச்சி மனசு வேதனைப்படுறதான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க.
நான் உங்கள் பையனோட மனைவி. அந்த மதிப்பு மரியாதையை நீங்கள் கொடுக்கக்கூடாதா அத்தை? இப்படி வெளியிலேயே நிற்க வச்சு என்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மீனா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகும்போது இதை பார்த்த பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு அப்போ தான் தெரிய வருது. இந்த விஜயா என்னவோ இந்த மருமகளை ஆசாசையாக என் பையன் முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு என்ன பொய் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அது மட்டுமா, பாவம் இந்த விஜயாவோட மருமக மீனா. இவங்கள முத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அப்ப இவங்க வீட்டுக்காரர் அண்ணாமலை தானா? இதெல்லாம் நான் தெரியாம நம்பி இவங்க கேட்ட மாதிரியே பெரிய வாய்ப்பையும் பாராட்டையும் கொடுத்துருந்தா அப்புறம் நான் ரொம்ப ஏமாந்து போயிருப்பேன். நல்ல வேலை, பார்வதியும் விஜயாவும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி நான் சும்மா விட போறதில்ல இந்த விஜயாவை. வீட்டில் இருக்க மருமகளையே ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. இதுல இவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு வேணும், எல்லாரும் தேடி வந்து பாராட்டணுமா? பாராட்டு நல்லா கிடைக்கும். ஆனா எங்ககிட்ட இருந்து கிடைக்காது. இந்த உண்மையவும் ஆதாரத்தையும் நான் போலீஸ்கிட்ட காமிச்சு வீட்டில் இருக்க மருமகளை சரியா கவனிக்காம இந்த விஜயா கஷ்டப்படுத்துறாங்கன்னு வசமா மாட்டி விட்டா இந்த விஜயாவோட நிலைமை என்னாகும்? இது தெரியாம என்னை ஏமாத்த நினைச்சதுக்கு கூட வசமா இந்த விஜயா மாட்டிக்க தான் போறாங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆதாரத்தை நான் காமிக்கிறேன் போலீஸ்கிட்ட அப்படின்னு தன்னுடைய ஃபோனில் இந்த மீனாவை என்னெல்லாம் பேசி திட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே கூட விடாம இந்த விஜயா என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்சிட்ருக்க. அங்கே உடனே முத்து வந்து கிறிஷை கூட்டிகிட்டு வராரு ஸ்கூல்லேருந்து. கிறிஷை பார்த்த உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா நீ ஏன் இங்கே நின்று அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, இங்கே கிறிஷை பார்த்த விஜயா சொல்கிறாங்க, இந்த கிறிஷை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? எத்தனை நாள் இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்க போகிறான்? இந்த கிறிஷை அவனோட பாட்டிக்கிட்டேயே கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னா நீங்கள் 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம தானே இவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் வீண் செலவு தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஷை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான செலவெல்லாம் நீங்கள் செய்வீங்க போல அப்படின்னு ரொம்பவே கோவமாக திட்ட ஆரம்பிக்க, அப்போ அந்த பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு தெரியுது, இதெல்லாம் இந்த விஜயாவோட திட்டம் தான் போல. வீட்டில் இருக்கிற கிறிஷை கவனிக்கிறதும் மீனாவும் முத்துவும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்காக விஜயா என்னவோ யாரும் இல்லாமல் இந்த பையனை நான் தான் பார்த்துக்கிறேன், இவனுக்கு நல்லா டான்ஸ் சொல்லி கொடுத்து பெரிய ஆளாக்க போகிறேன், நல்லா அவன் ஆசைப்பட்ட மாதிரிலாம் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசி என்ன ஏமாத்தணும்னு நினச்சி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீட்டில் இருக்க யார் மேலேயும் இந்த விஜயாவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லை, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட விஜயாவை எப்படி நான் சும்மா விடுவேன்? பார்வதி இப்படிலாம் அந்த விஜயாவை பற்றி சொல்லி என்னை ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்றா திட்டம் போட்டதுக்கு ஒன்றா நல்ல போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அனுபவிக்க போகிறாங்க. இந்த பாவம் இந்த மீனா எவ்வளோ அழுகுறாங்க வீட்டுக்குள்ளே விட சொல்லி. இந்த விஜயா என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க? நல்ல மாமியாரும் இல்லை, அந்த கிறிஷை கவனிக்கிற ஒரு நல்ல பாட்டியாகவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வருது அங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் முத்துவையும் திட்டுறாங்க. தன்னுடைய பையனையும் கவனிக்கல, மருமகளையும் கவனிக்கல, வீட்டுக்கு வந்து அந்த கிறிஷையும் சரியாக பார்த்துக்காம இப்படி செய்கிற விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு பார்வதியோட ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க. பார்வதியை பார்க்கறதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தோட பார்வதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம், விஜயாவை பற்றின ஆதாரத்தெல்லாம் அனுப்புனேனே, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? விஜயாவை எல்லாரும் பாராட்டுவாங்கல்ல, நீ சொன்ன மாதிரியே பெரிய வாய்ப்பெல்லாம் விஜயாவுக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் பார்வதி, எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் எனக்காகவே நீ விஜயாவுக்கு நல்ல உதவி செய்வேன்னு. பாவம் இங்கே வந்து விஜயா எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவளை பற்றி நினைக்கவே மாட்டிக்கிறா. அவளுக்குன்னு பணத்தை கூட சேர்த்து வைக்க மாட்டிக்கிறா. அது மட்டுமா, நிறைய பேருக்கு தினமும் நானே சாப்பாடெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செய்கிறா. எல்லாமே இங்கே வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்யணும்னு தன்னை பற்றி யோசிக்காமல் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் செலவு செஞ்சிட்ருக்கா விஜயா. அவள் மனசு யாருக்குமே வராது அப்படின்னு பார்வதி இங்கே வந்து விஜயாவை பற்றி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குது, அங்கே விஜயாவோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பார்வதி. நீயும் என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு கேட்க, என்ன இப்படி பேசுகிற? நான் எதுக்கு உன்னை ஏமாத்தினேன்? உன்னால் விஜயாவுக்கு நல்லது நடந்தால் நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, போதும் போதும், உண்மையை சொல்லு, உன் ஃப்ரெண்டு விஜயா ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விஜயா நல்லவ தான், ஏன் சந்தேகத்தோட கேட்குற அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க மருமக மீனா அந்த விஜயாவால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு கேட்கும்போது, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதான் நீயே பார்த்தியே, விஜயா இங்கே வந்து புது துணியெல்லாம் இங்கே மீனாக்கு எடுத்து கொடுக்குறது, வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி மீனாவை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறது, மீனாவை தன்னுடைய பொண்ணாவே பார்த்துக்கிறதுன்னு அவங்க வீட்டு மருமகளை விஜயா வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறா. வீட்டு வேலையெல்லாம் விஜயாவே தான் செய்கிறா. உனக்கு அது தெரியாதா? நான் தான் எல்லாத்தையும் ஆதாரமாக அனுப்பி வச்சனே அப்படின்னு சொல்ல பார்வதி அவங்க ஃப்ரெண்டு பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன பார்வதி, என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? நானும் உன்னுடைய ஃப்ரெண்டு தான். என்னை ஏமாற்றி உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? உண்மையை சொல்லு, இல்லை போலீஸை வர வைப்பேன். நீ மட்டும் இல்லை, அந்த விஜயாவும் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் செஞ்சிடாத, வேண்டாம் வேண்டாம், தப்பு என் மேலேயும் இருக்குது. அந்த விஜயாக்காக சப்போர்ட் பண்ணி இப்படி நான் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்க கூடாது. நீ என்ன உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரியே வந்து பேசுறியே அப்படின்னு சொல்ல, ஆமாம், நீயும் அந்த விஜயாவும் பேசிட்டு இருந்த எல்லாமே எனக்கு தெரியும். யாரை ஏமாத்தணும்னு பார்க்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? நீங்கள் என்னை ஏமாத்தலை, உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு விஜயா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியாமல், அங்கே இருக்கிறது தெரியாமல் மீனாவை அவங்க மருமகளை அந்த பேச்சு பேசுகிறாங்க அந்த அம்மா விஜயா. அவங்க நல்ல மாமியாரே இல்லைன்னு அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மீனாவுக்கும் முத்துவுக்கும் அந்த விஜயாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கே அண்ணாமலை தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். கிறிஷை வீட்டுக்குள்ளே கூட விடாமல் இந்த பையனை அவங்க பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சாங்க அந்த விஜயா. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆதாரத்தோடு வந்திருக்கேன். வேணும்னா நீ பார்க்குறியா? நீ கொடுத்த ஆதாரம் உண்மை இல்லை, ஆனால் நான் காமிக்க போகிற ஆதாரம் எல்லாமே உண்மை. பார்க்குறியா அப்படின்னு தாங்கிட்ட இருந்த ஆதாரத்தை அப்படியே பார்வதி கிட்ட காமிக்க, பார்வதி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. விஜயா மாட்டிக்கிட்டா. மற்ற எல்லாரும் ஏமாத்தணும்னு நினச்சி உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்தினாலே, இப்போ அவளே ஏமாந்து போய் நிற்க போகிறாளே. விஜயா, இனி உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. என் ஃப்ரெண்டு மூலமாக உனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது, பாராட்டு கிடைக்க போகுது, எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேச போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ உன்னுடைய உண்மையான குணம் என்னன்னு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. மீனாவை என்ன பேச்சு பேசியிருக்க, அதுலேயும் கிறிஸ் சின்ன பையன், அவனை வேற அந்த பேச்சு பேசியிருக்கியே. உனக்கெல்லாம் எப்படி இப்போ தேடி வந்து பாராட்டு கிடைக்கும்? கண்டிப்பாக நீ வந்து போலீஸ்கிட்ட மாட்ட தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க பார்வதி. இதுக்கு தான் விஜயா கிட்ட சொன்னேன், உண்மையாகவே மனசு மாறு, அப்போ தான் அது உனக்கு நல்லதுன்னு. இந்த விஜயா எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினச்சா, இவன் நல்ல பேர் வாங்க மற்ற எல்லாருக்கும் நான் சாப்பாடு தரப்போகிறேன் அப்படின்னு என்னென்னவோ சொன்னா. ஆனால் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தெரிய வர இனி எதுவுமே நடக்காது. விஜயாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி நானே மாட்டிக்கிட்டேன். எப்படி என் ஃப்ரெண்டை சமாளிக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ என் மேலே கோவப்படாத, நான் செஞ்சது தப்பு தான். இந்த விஜயா இப்படி தேவையில்லாமல் அவளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு என்னையும் உதவி செய்ய சொன்னா, அதனால தானே சொல்ல. விஜயாவும் நீயும் தப்பு செஞ்சதுக்கு அனுபவிப்பீங்க. இதெல்லாம் அந்த விஜயக்கிட்ட சொல்லிடு. நானே வீடு தேடி வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்படி விஜயான்ற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள மருமக யாரையுமே மதிக்காமல், கொஞ்சம் கூட மரியாதை தராமல் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துகிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த மருமக மீனா அழுதுகிட்டே நிற்கும்போது வீட்டுக்குள்ளே கூட விடாமல் வெளியில் போக சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் அங்கே மீனா இல்லை மற்ற மருமகன் எப்படி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்? சொல்லப்போனால் இந்த விஜயா திட்டம் போட்டு என்னை ஏமாற்றி நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி என்னையே நம்ப வச்சு நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. அதுக்கான ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு போலீஸ்கிட்ட ஒவ்வொன்றையும் பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே விஜயாவை பற்றி ஏற்கனவே அந்த போலீஸ்க்கு தெரிய வர, இந்த அம்மாவா, இவங்களை பற்றி ஏற்கனவே நான் பார்த்துருக்கேனே, முத்துவோட அம்மா தானே, ஏற்கனவே அவங்க யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு சரியாக தரலன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணக்கார மருமக ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல், அந்த மீனா ஒன்றும் பெரிய வசதியான குடும்பத்துலேருந்து வரல போல், அதனால் அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆதாரத்தோடு வந்து இப்படி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். உண்மை, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விஜயாவுக்கு சரியான பதில் கொடுப்பேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி இப்படி மற்ற எல்லாரையும் ஏமாற்றி நடிச்சிருக்காங்க இந்த விஜயா. அதுக்காகவே அந்த விஜயாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க பார்வதியோட ஃப்ரெண்டும். இது தெரியாத விஜயா எப்பயும் போல் இன்னும் நான் என்னெல்லாம் செய்யலாம் நல்ல பேர் வாங்குறதுக்கு, அதுவும் அந்த பார்வதியோட ஃப்ரெண்டை நம்ப வைக்க என் பணம் எல்லாம் வீண் செலவு செஞ்சிட்ருக்கேன். இந்த பணம் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குறது அப்படின்ற மாதிரி கூட யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல் இங்கே விஜயா வந்து, மீனா
வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியை பார்த்து திட்டுறாங்க. என்ன காலையிலேயே பார்லர் கிளம்பிட்ட போல, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அத்தை இப்போ தான் துணியெல்லாம் காய வச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது, அப்போ எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு அப்புறமா நீ வேலைக்கு போ. அது மட்டும் இல்லை, நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யலை அவ்வளவுதான். நீ மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. இந்த வீட்டை விட்டே உன்னை வெளியில் அனுப்பிடுவேன். என் பையன் மனோஜுக்கு அப்புறம் உண்மையாகவே வசதியான ஒரு குடும்பமாக பார்த்து நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டும் போலீஸும் வந்து நிற்கிறாங்க. விஜயா உடனே போலீஸை பார்த்துட்டு, என்ன இவங்க பார்வதியோட ஃப்ரெண்டு தானே, இவங்க வீடு தேடி வந்திருக்காங்க, போலீஸ் வேறு வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பதட்டமானாலும், நமக்கு அப்போ மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் பாராட்டுறதுக்காகவும் இவங்க வீடு தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமா, மீனா இங்கே வா, முதல்ல இவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த போலீஸ் விஜயாவை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் தானே விஜயா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் நான் தான் விஜயா, வந்து உட்காந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு, நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களை விசாரிக்க கூப்பிட்டு போகணுன்னு வந்தால் உட்காந்து பேசணுமா? நாங்கள் இங்கே வீட்டுக்கு வரும்போதே உங்கள் மருமக ரோகிணியை நல்லா திட்டிகிட்டு இருந்தீங்களே, அது என்ன உங்கள் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொன்னீங்க, என்னம்மா என்ன நடக்குது, உங்கள் 3 மருமகளையும் இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, ஸ்ருதி, மீனா 3 பேரும் வந்து நிற்க, இவங்க உங்கள் மாமியார் தானே, உங்களுக்கு நல்ல மாமியாராக இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, யார், விஜயா அத்தையா, இவங்க நல்ல மாமியார்னு சொல்லவே முடியாது. எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றி குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களையும் இப்போ வந்து மருமகளாக ஏற்றுக்காம வீட்டு வேலையை செய்ய சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. இவங்க எப்படி நல்ல மாமியாராக இருக்க முடியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது, உடனே மீனாவும், என்ன ஸ்ருதி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசுகிறீங்க, அதுவும் போலீஸ் வந்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஏன் நம்ம அத்தையை மாட்டி விடுறீங்கன்னு சொல்ல, மீனா நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொல்லியிருக்கேன். போலீஸ் கேட்ட கேள்விக்கு நான் உண்மையாக பதில் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, உடனே முத்துவும், ஆமாம் சார், எங்கள் அம்மா எல்லார்கிட்டையும் எப்போ எப்படி பேசுகிறாங்கன்னே புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்ச நாளாக தேவையில்லாமல் என் மனைவி மீனா கிட்ட நல்லபடியாக பேசுகிற மாதிரியும், அங்கே மீனாக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரியும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பார்வதியத்தை அது எல்லாத்தையும் தான் ஃபோனில் ஆதாரமாக எடுத்ததுக்கப்புறம் அங்கே மீனா கிட்ட இருந்து அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் என் மனைவி மீனாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் வீட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படி தான் அவங்க நடந்துட்டுருக்காங்க. எதுக்குன்னே தெரியலன்னு சொல்ல, அங்கே வந்த பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எதுக்கு தெரியுமா, ஏன்னா உங்கள் அம்மா என்னை ஏமாற்றி அவங்க நினச்ச மாதிரி சாதிக்கணும்னு நினச்சாங்க, அதனால தான் அப்படின்னு விஜயா பேசின எல்லா பொய்யவும் அவங்க என்னெல்லாம் பொய் சொன்னாங்க அப்படின்றத முத்து முன்னாடியும் அண்ணாமலை முன்னாடின்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல, இங்கே வசமாக மாட்டிக்கிறாங்க விஜயா. இல்லைங்க, நான் உண்மையாகவே மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறேன். ஸ்ருதி ஏதோ என் மேலே உள்ள கோவத்தில் என் மருமக இப்படி பேசுகிறா. ஏமா மீனா, நீயாவது உண்மையை சொல்லுமா அத்தையை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உண்மையை சொல்லட்டுமா எப்படின்னு கேட்க, ஆமாம்மா என்னை பற்றி நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, சரித்த உண்மையவே சொல்கிறேன். எங்கள் அத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டது என் மாமா. அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க போய் தான் இந்த வீட்டில் நான் இருக்க முடியுதே தவிர்த்து, என்னையும் என் வீட்டுக்காரரையும் புரிஞ்சிக்காமல் இந்த வீட்டை விட்டு என் மாமியார் வெளியில் அனுப்பணும்னு நிறைய திட்டம் போட்டுட்ருக்காங்க. அத்தை நான் உண்மையை தான் அத்தை பேசுகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இப்படி 3 மருமகளும் ஒன்றா இங்கே விஜயாவை பற்றி சொல்ல, அங்கே வந்த போலீஸ்க்கு நல்லாவே புரிய வருது, இந்த விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா மருமகளை மதிக்கவே மாட்டாங்க, நல்லா தெரியுது. இதில் இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும்னு அடுத்தவங்கள நம்ப வச்சு ஏமாற்றிட்டுருக்கிறது, நல்லா உதவி செய்கிற மாதிரி எல்லாரும் ஏமாற்றிட்டுருக்காங்க. அதனால் சரியான ஒரு வாய்ப்பு வேறு கிடைக்கணும், சாதிச்சு காட்டணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏமா விஜயா, நீங்கள் நல்ல மாமியாராகவும் இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கவும் இல்லை, அப்புறம் எதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி கூட இப்படி எல்லாரும் ஏமாற்றிட்டுருக்கீங்க, இது தப்பு இல்லையான்னு கேட்க, சார் நான் உண்மையாகவே உதவி செய்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது பாருங்கள், என் பணத்தை வச்சு தான் நான் வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, பண உதவி வேணுன்றவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு நான் வந்து கிறிஷை கூட படிக்க வைக்கிறதுக்காகலாம் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லும்போது, உடனே கிறிஷ் சொல்கிறான், பாட்டி பொய் சொல்லாதீங்க, முத்து மாமாவும் இங்கே மீனாத்தையும் தானே என்னை பார்த்துக்கிறாங்க, நீங்கள் தான் என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்களே அப்படின்னு அவனும் மாட்டி விடுறான். உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுக்காக தான் நான் இவங்க செஞ்ச தப்பை உங்ககிட்ட ஆதாரத்தோட காமிச்சு இவங்களை கூட்டிகிட்டு போய் விசாரிக்க சொன்னேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா இப்படிலாம் செஞ்சுருக்க, உண்மையாகவே அப்போ நீ மனசு மாறலையா, எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தியா,
அப்போ உன் குணம் மாறவே மாறாதுல்ல, உன்னெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை கோவத்தில். இல்லைங்க, நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கல. நல்ல பேர் வாங்கணும்னு நீங்கள் தானேங்க சொன்னீங்க. நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வரும், போலீஸ் தேடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உண்மையாகவே திருந்தி எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக நடந்துப்பேன். இனி இப்படிப்பட்ட தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு விஜயா அழுகுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாத்தியா மீனா, நான் தான் சொன்னேனே, அம்மா ஏதோ எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு. அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக மற்ற எல்லாரையும் ஏமாத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே விஜயாவை உடனே போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து விஜயாவை கூட்டிகிட்டு போக, நான் செஞ்ச தப்புக்காக எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதுலேயும் முத்து அண்ணா, என் வீட்டுக்காரர் அண்ணாமலைன்னு எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்களேன்னு நினச்சி விஜயா அழுதுகிட்டே போக ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா இந்த விஜயாத்த போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்னு சொன்னாங்கல்ல, மனோஜ் கூட என்னை ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, சரியான நேரத்தில் போலீஸ் வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த விஜயாத்தையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க கூப்பிட்டு போயிட்டாங்க. செஞ்ச தப்புக்கு இனி விஜயாத்த வெளியில் வரவே முடியாது. கண்டிப்பாக முத்து மீனா அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு தெளிவாக விஜயாத்தை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட போலீஸில் மாட்டி விட்டுட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் விஜயாத்தை அழுதுகிட்டே போகிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, யாரும் இந்த விஜயா வெளியில் வரணும்னு உதவி செய்ய வேண்டாம். இப்படியா ஒரு வேலையை செய்வாங்க? அடுத்தவங்களை ஏமாற்றி அதன் மூலமாக நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியே இல்லை. இந்த விஜயா திருந்தவே மாட்டான்னு ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக இருக்க, இங்கே விஜயாவுக்கு உதவி செஞ்ச பார்வதியும் வசமாக போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் உதவி செய்யவும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்க பார்வதி விஜயாவை திட்டுறாங்க. பாத்தியா விஜயா, நான் தான் சொன்னேனே, நீ வந்து உண்மையாகவே மனசு மாறு, இல்லைனா பிரச்சனை நமக்கு வரும்னு. பாத்தியா, உண்மை என்னன்னு என் ஃப்ரெண்டு வேற கண்டுபிடிச்சி உன்னையும் என்னையும் போலீஸில் மாட்டி விட்டுட்டாலே நம்ம நிலைமை என்ன ஆக போகுது? அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறோம். நீ நல்ல பேர் வாங்கணும்னு நினச்ச, நான் உனக்கு உதவி செஞ்சேன். இப்போ நம்ம நிலைமையை பாரு, யார் முகத்துலேயும் முழிக்கவே முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா விஜயா அப்படின்னு பார்வதி ரொம்ப கோவமா விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, நான் என்னவோ யோசித்தேன், எல்லாரும் என்னை தேடி வந்து பாராட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் இப்படிலாம் செஞ்சான்னு. ஆனால் நான் மற்றவங்கள ஏமாத்துனதுனால இப்படி நானே ஏமாந்து போய் நிற்கிறேனே, நான் செஞ்ச தப்புக்கு தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்ச விஜயா எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, விஜயாவும் பார்வதியும்.